கேள்வி வரும்போது அரெஸ்ட் பண்ணது மட்டும் தப்பு. லீகலா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல. லீகலா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. வீடு புகுந்து அது வந்து வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவரு கூட தான் ஒரு பப்ளிக்ல இந்த மாரி பேசியிருக்க கூடாது. அன்னைக்கு ஏன் பண்ணல? அது வந்து தெரிஞ்சு தானே பேசினாரு. ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டாரா? தெரிஞ்சு தெளிவா தானே பேசி போயிருப்பாங்க. இவங்க வந்து காவேரி நீர் உள்ள வரணும்னு பேசுறாங்களா? இல்ல டிவிகேக்கு அகைன்ஸ்டா ஸ்டெப் எடுக்குறாங்களா? அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் இவங்க இவங்க சொன்னாங்க. எதிரி கட்சி அரசியலா இல்லாம எதிர்க்கட்சி அரசியலா செயல்படணும். ஃபர்ஸ்ட் உதயநிதி சொன்னார் தானே சட்டசபையில. ஆனா செய்யற செயல்லாம் பார்த்தா எதிரி கட்சி அரசியலா தான் இருக்கு. நீங்க நாட்டுக்கு நல்லது நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ 2 பேரும் சேர்ந்து நாட்டுக்கு நல்லது செய்யறது தான் நியாயமான அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தோத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக, இல்ல அவங்க உங்கள மீறி ஜெயிச்சுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போறீங்கன்னா, உங்களோடது எக்ஸ்பீரியன்ஸான அரசியல் அப்படின்னு சொல்றதுல இதுதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸா? உங்க தாத்தா அம்மாவ அவமானப்படுத்தினது, இப்ப நீங்க வந்து இப்ப வந்து பாலிடிக்ஸ்ல இல்லாத இன்னொரு லேடிய அவமானப்படுத்துறது, அப்புறம் உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க. அது என்னது டிஎம்கேக்கு ஓட்டு போடாம டிவிகேக்கு ஓட்டு போட்டோனே, அது என்ன அது ரொம்ப கேவலமா பேசினது. ஆ சொந்த புருஷன விட்டுட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் பேர் கூட என்னமோ எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. அப்புறம் இஷ்டத்துக்கு பேசுறது. அவங்க அப்புறம் இதே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி அவர் என்ன, இவரு கோபால், நக்கீரன் கோபால். அவரு என்ன நீ அப்படி இப்படின்னு பேசுறது. அம்மா சனியனே பரவால்ல இதுக்கு. இப்ப வந்திருக்க இந்த சனியன விட அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அம்மா ஆட்சியில அவரு நல்லா வாங்கி இருக்காரு. அ ம அதெல்லாம் நம்ம அப்புறம் அது இன்னொரு வீடியோ நான் தனியா போடுறேன். அப்படின்னும்போது அந்த கோவத்துக்கு இதுவரைக்கும் டிஎம்கேக்கு வந்து அகைன்ஸ்டா அந்த அம்மா தான் சரியில்லன்னு சொல்லும்போது, இப்ப டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இருக்க டிவிக்கே ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு அம்மாவே பரவால்ல. இஷ்டத்துக்கு பேசுங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு புடிச்சதோ புடிக்கல ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும்போது, நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர் நம்மளே மதிக்கலன்னா பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருக்கவங்க எப்படி மதிப்பான்? இல்ல டெல்லியில இருக்கிற ஆல்ரெடி ஆடிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்க பிஜேபி எப்படி மதிக்கும்? அப்படின்னு சொல்லும்போது, என்ன இதுதான் உங்க தமிழ்நாட நீங்க காப்பாத்துற லட்சணமா? தமிழ்நாட்டு கௌரவத்த காப்பாத்துற லட்சணமா? தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட சுயமரியாதைய நீங்க வந்து களங்கப்படுத்துறது தான் உங்க திராவிட அரசியலா? இதுதான் ஆக்கப்பூர்வமான திமுக பண்ற வேலையா? அப்படின்னா, அதுவும் திமுக தலைவரா இப்ப அதாவது எதிர்க்கட்சி திமுக தலைவரா இப்ப இருக்கக்கூடியவர் பண்ற வேலையானா, இதுதான் ஜென்சி கிட்ஸ்க்கு நீங்க குடுக்குற அட்வைஸா? இதுதான் ஜென்சி கிட்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? இதுதான் ஜென்சி டிஎம்கேவா உங்க டிஎம்கே கூட்டத்துக்கு நீங்க சொல்ற இன்ஸ்பிரேஷனா? அப்படின்னும்போது, இதுல வந்து அவர் பேசுனது தப்புன்றதுல எனக்கு தெரிஞ்சு நியாயமா யோசிக்கக்கூடிய எந்த லேடிஸுமே இதுல வந்து மாற்று கருத்தே சொல்ல மாட்டாங்க. அவர் பேசுனது அவ்ளோ பெரிய தப்பு. தப்புன்றத விட இது வந்து ரொம்பவே என்ன சொல்றது? கீழ்த்தரமான அரசியலா தான் இருக்கு. அப்படின்னா நான் நெறைய இடத்துல நாகரீகமான அரசியலாலாம் டீசென்ட்டாலாம் விமர்சனம் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது, நீங்க பண்றது அப்படிங்கும்போது ரொம்ப டீட்டெயிலா இத பத்தி பேசலாம். ஒரு மார்கண்டேயன் பேசுனது, ஏவா வேலு, அப்புறம் இன்னொருத்தர் பேசுனது, அதான் நெறைய பேர் பேசுனது. சரி ஓகே. இவங்க புத்தி அவ்வளவுதான். திருப்பி திருப்பி நம்ம என்ன பேசுறதுன்னா, இப்ப அது உங்க எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துருச்சு. உங்க கீழ்நிலையில இருக்க தொண்டர்கள் பேசுனது போக, பார்ட்டி மெம்பர்ஸ் பேசுனது போக, இப்ப பார்ட்டி லீடரே பேச ஆரம்பிச்சுட்டீங்க. இதுதான் உங்களோடது முன்னேற்றமா இருக்கு போல இருக்குல்ல. அன்னைக்கு அப்போ கலைஞர் ஆட்சியில அம்மாவையும் சட்டசபையில எப்படி தெரியுமா கலைஞர் பேசியிருக்காரு? அப்ப வந்து ஏதோ ஒரு கிரிமினல் அது ஒரு ஃபைல் விஷயத்துல அப்போ ஆளுங்கட்சியா இருந்தது கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, சிஎம்மா இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, எதிர்க்கட்சி அம்மா இருந்தாங்கன்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைல்ல ஏதோ ஒண்ணு லீக்கேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிஎம் கையில தான் இருக்கும்னும்போது, அது லீக் ஆயிட்டு அம்மா வந்து பர்சனலா தான் வந்து அரசியல்ல வந்து இதுக்கு மேல வந்து அரசியல்ல இருந்து நான் வந்து விலகிக்கிறேன். நான் ரிட்டயர்மெண்ட் ஆக போறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பர்சனலா சட்டசபையில சபாநாயகர் கிட்ட குடுத்து படிக்க சொல்றதா வச்சிருந்த ஒரு லெட்டர் ஆட்டோமேட்டிக்கா எப்படியோ வந்து அப்போ வந்து சசிகலாவோடது ஹஸ்பண்ட் தான். அப்போ வந்து கைக்குள்ளேயே 2 பக்கம் டபுள் கேம் ஆடுறவரா இருக்கும். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னும்போது அவர் மூலியமா எப்படியோ ஒண்ணு அம்மா அந்த பர்சனலா வச்சிருந்த அந்த நோட் வந்து லீக் ஆயிடுச்சு. அம்மா வெளியில சொல்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த விஷயமாவும், அப்பதான் அந்த பட்ஜெட் விஷயங்களும் அப்ப ஏதோ இருந்திருக்கு போல. அப்ப அபிஷியலா இருந்த அப்டேட்ஸ்க்கு நடுவுல. அப்ப வந்து அம்மா வந்து அந்த விமர்சனத்த கலைஞர் மேல வச்சிருக்காங்க. இந்த மாரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தானே இருக்கு. ஒரு விஷயம் வந்து இவ்வளவு லீக் ஆகுது. அப்போ அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு கிரிமினல் ஒரு விஷயம் நடக்குது. தப்பு நடக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தானே இருக்கு. அப்ப கிரிமினலா இப்படி நடந்துக்கிறாங்களே உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இந்த கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தைய அம்மா ஏதோ இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க டைரக்ட்டா ஒரு கலைஞர அவங்க தாக்கல. பட் உங்களுக்கு கீழ செயல்படக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்குன்னா, அதுக்கு நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும்னு சொன்ன உடனே, இதுக்கு நியாயம் கிடைக்காதா? இதெல்லாம் நியாயமா நடந்துக்க மாட்டீங்களா? ஏதோ சொல்லும்போது, கலைஞர் அவர்கள் எனக்கு நீங்க சொல்லவே இதெல்லாம் வாய் கூசுது. பட் ஆனா, அ இவங்க காலங்காலமா இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜெனரலா சொல்லுவாங்க, "அம்மா எவ்வழி, பொண்ணு அவ்வழி. நூல போல சேலை" அப்படின்னு காலங்காலமா பொண்ணுங்க மட்டம் தட்டியே ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப தாத்தா போல பேரன் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல இவங்களோட குடும்ப அரசியல் இததான் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அவரு என்ன கேட்டாரு அப்படின்னு சொன்னா, நியாயம் வேணுமா உனக்கு? அப்போ வந்து மைக் வந்து இப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு தனியா இந்த சைட் தனியா மைக் இருக்கு. அப்போ ஆளுங்கட்சி தனித்தனியா மைக் இருக்குன்னும்போது, அப்ப அப்படி கிடையாது. ஒரே மைக் தான் இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட் பார்ட்டி, இந்த சைடு ரூலிங் பார்ட்டி பேசுவாங்கன்னா, மைக்க மூடிட்டு
கலைஞர் அவர்கள் கேட்டிருக்காங்க, "உனக்கு என்ன நியாயம் வேணுமா? நியாயம் வேணும்னா போடி போய் ஜெய்சங்கர் கிட்டயோ, சோபன் பாபு கிட்டயோ கேளு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிஎம்மா சட்டசபையில ஒரு பொண்ண பார்த்து அவ்ளோ பெரிய ஒரு தரக்குறைவான வார்த்தைகள அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இதுதான் அதுக்கப்புறம் அந்த முட்டல், மோதல் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறமா அந்த சைடு ஏடிஎம்கே இதுக்கு ஆட்சி பண்ணிருக்கு. அப்பல்லாம் செங்கோட்டையன் அவர்கள்லாம் அப்ப இருந்திருக்காங்க. பக்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து அப்ப ஏடிஎம்கே சைடுல ஆளுங்க பண்ணவும் செய்யவும், அப்ப நடந்த தள்ளுமுள்ளுல அ மைக் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அப்ப ஏதோ ஒண்ணு மைக் கூட அப்ப இது அது என்ன சபாநாயகர் கிட்ட அப்ப ஒரு வெயிட் மாரி வச்சிருப்பாங்க போல. அந்த வெயிட் மாரி வெயிட் மிஷின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வெயிட்டா இருக்கும். அத தூக்கி அடிக்க போக அது அம்மா மேல வந்து தலையில பட்டுருக்கும்போது பக்கத்துல இருந்த யாரோ மினிஸ்டர்ஸோ, எம்எல்ஏஸோ தான் ஏடிஎம்கே ஆளுங்க அத புடிச்சதுனால அம்மாக்கு தலையில அடிபடாம பட்டுச்சு. அதே மாரி ஏடிஎம்கே சைட்ல இருந்து இவங்க எதையாச்சும் தூக்கி போட, மைக் எதையாச்சும் தூக்கி போட, அப்ப அது கலைஞரோட கண்ணாடி மேல பட்டு கண்ணாடி உடைஞ்சிருக்கு போல. அவரோட மூக்கு கண்ணாடி. அப்போ அங்க இருந்த சபரீசனும் வேற யாரோ ஒருத்தங்க டிஎம்கே சைட்ல இருந்தா சொல்லி, "என்ன கலைஞர்தே வந்து கண்ணாடி உடைச்சுட்டாங்களே!" அப்படின்னு சொல்லி ரொம்ப தள்ளுமுள்ளி ஆக போய் தான் அவர் துரு துரைமுருகன்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு அப்பயுமே துச்சாதன துரைமுருகன்னு ஒரு பேர் கூட வந்திருக்கு. ஏன்னா, அப்படி போகும்போது அம்மாவோடது அந்த சாரி இது பண்ணா அவங்க அந்த பின்னு போட்டிருக்கவும், அது வந்துச்சு அப்படின்னு இவ்ளோ தள்ளுமுள்ளு அன்னைக்கு சட்டசபையில நடந்திருக்கு ஒரு பொண்ணுக்கு எதிரா. அப்படின்னும்போது, அப்போ வந்து அந்த அம்மாவோட முடியும் நம்மளுக்கு பார்த்து தெரியும். ஓரளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஷைனிங்கா, கொஞ்சம் ஒரு மாரி கர்லி ஹேரா இருக்கும்னா, அது பொய்யோ, உண்மையோ தெரியல அப்படின்ற மாரி அவங்க முடிய புடிச்சு அது ஒரு மாரி ஃபேக் முடியா தான் இருக்கும்னு சொல்லி இழுக்க போய் தான், அந்த முடிய வந்து அது நிஜமான முடியா இருக்கும். அந்த அம்மா முடியெல்லாம் கலைஞ்சு போய், அந்த அம்மா சட்டசபையில விட்டு வெளியில வந்து, அது வந்து மீடியாவுக்கு பேட்டி குடுத்தத நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். சட்டசபையில அம்மாவுக்கு நடந்த அவமானம். நான் இவ்ளோ டீட்டெயிலா இன்னொரு வீடியோ பேசல. மேலோட்டமா தான் பேசியிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு அவங்க பேரன், அந்த குடும்பத்த சேர்ந்த இன்னொரு ஆம்பள, இன்னொரு பொண்ண பத்தி பேசும்போது, பாலிடிக்ஸ்ல ஒரு பவர் பொசிஷன்ல இருந்த அம்மாக்கே அன்னைக்கு அந்த நெலைம தான். அன்னைக்கு வெறும் ரூலிங் பார்ட்டியா இருந்த அ கலைஞர் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கு லைவ் கிடையாது. சட்டசபையில. என்ன நடந்துச்சுன்னு யார் சொன்னாலுமே சரி, தப்பு தெரியாது. பட் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அங்க வேலை செஞ்ச ஜர்னலிஸ்ட்டோ, அதுல சம்மந்தப்பட்டவங்களோ சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாரி சொல்றாங்கன்னா, இது வந்து எப்பயுமே சட்டசபையில லைவ் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆனா அவங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னும்போது, அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. பட் ஆனா அந்த ரெக்கார்டு வந்து வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறும்போது, இவங்க, அவங்க இவங்கன்னு மாறி மாறி வந்ததுல அவங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டாங்கன்னும்போது, ஒரு பீரியடுக்கு மேல அம்மாவே வந்து ஆ அது வந்து இப்படி அம்மா ஆட்சிக்கு வரும்போது கூட இருக்கவங்க இப்படி எழுதலாமா மாத்தி மாத்தி எழுதியிருக்காங்க போன ஆட்சிலன்னும்போது, இத பத்தி இதுக்கு மேல எனக்கு பேச இஷ்டம் இல்ல. இத திருப்பி திருப்பி பேசினா எனக்கு தான் அவமானமா இருக்கும். விட்டுடுங்க. அவங்க புத்தி அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அம்மாவே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த விஷயத்த தவிர்த்ததாவும் சொல்லப்படுது. அப்படின்னும்போது இவ்ளோ அப்போ அதனால தான் அந்த அவமானத்துக்கு அப்புறம் தான் அந்த தலையெல்லாம் விரிச்சு போட்டு அம்மா வந்ததுக்கான காரணம் அவங்க முடிய பிடிச்சு இழுத்துருக்காங்க. அவங்க சாரிய பிடிச்சு இழுத்துருக்காங்க. அப்படின்னும்போது அந்த அளவுக்கு அவமானம் இவங்களோடது இந்த குடும்ப அரசியல்ல, வாரிசு அரசியல்ல காலங்காலமா நடக்குதுன்னா, இப்ப அவரோட பேரன் பண்ணது, இவங்க வந்து இதத்தான் காலங்காலமா லேடீஸ்க்கு குடுக்குற மரியாதையா? இவங்க தான் தமிழ்நாட்டு லேடீஸ்களோடது முன்னேற்றத்துக்கும், அவங்களோடது சுயமரியாதைக்கும் குரல் குடுக்க போறாங்களா? அப்படின்னும்போது, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்க வீட்டு லேடீஸ நீங்க எப்படி மதிக்கிறீங்கன்னு தெரியல. இதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இவங்க உதயநிதி ஸ்டாலின் சாரி இவங்க மு.க. ஸ்டாலினோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க ஒரு இன்டர்வியூல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்போ கல்யாணம் ஆன